ஹலோ மக்களே, மணி 8 மணி ஆகுது. ஸோ இன்னைக்கு வியாழக்கிழமை, ஜூலை 9ஆம் தேதி. அழுறானா? ஓகே, இங்கே பாருங்க. இன்னைக்கு இவங்களுக்கு பிறந்த நாள். லில்லியோட தங்கச்சி அல்லிக்கு பிறந்த நாள். ஸோ அதனால் அவங்க பாருங்கள் என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. காலேஜ் போகிறாங்க, நெயில்ஸ் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கே எங்கள் அப்பாவோட புது ட்ரெஸ்ஸை அயன் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. இங்கே அம்மா அவளுக்கு பிடிக்கும்னு சூப்பராக குக்கரில் பிரியாணி செஞ்சிட்ருக்காங்க. அவளுக்காக ஸ்பெஷல் பிரியாணி, வெஜ்ஜில் டொமேட்டோ பிரியாணி, அப்புறம் அவிச்ச முட்டை ரெடி ஆகிட்டுருக்கு. காலையிலே பரபரப்பாக வேலை நடந்துகிட்ருக்கு வீட்டில். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், அப்புறம் நெயில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், எல்லாமே கமெண்ட்ல சொல்லுங்கள். பாய். காலையில் 2 விதமான சாப்பாடு. எனக்கு தக்காளி சோறு, முட்டை. எங்கள் அப்பா கோதுமை தோசையும் கருவேப்பிலை பொடியும் சாப்பிடு. அம்மா வேணாம்மா, அப்பா வேணுமா? அப்பு தங்கா, அப்பு தங்கா. அக்கா என்ன குழம்பு? நீங்க குழம்பு அதான் இன்னும் ஒன்றும் தெரியல சந்திரா. நான் குழம்பு வைக்க இன்னைக்கு கேரட் நாங்கள் கொடுத்துருக்கோம். கேரட் அப்படி பசி எடுத்துருச்சு. பாய் சொல்லத்தைக்கு போய் கொடு. நானும் அவங்ககிட்ட இதை கொஞ்சம் ஷோல்டர் பண்ணி கொடுக்க சொல்கிறேன். சோறு மாதிரி அது மாதிரி தோசைலாம் வேணும்ட்டா, சோறு வேணும்ட்டா. அதாவது மதியானம் வச்சிருக்கேன். ஆமாம், அவன் கேட்பான். ஆமாம், புலிகுட்டியா பண்ணிது, புலிகுட்டியா பண்ணிது. பசி எடுத்துட்டா போதும், இல்லைன்னா மாறிடும். அப்படியே சாமி, பசிக்குதா? வச்சுக்குதாடி சாமி, இஞ்சி கொஞ்சம் கொடு சாமி, இஞ்சி கொஞ்சம் கொடு சாமி. ஆமாம் சாமி. ஐயோ 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 ஐயோ, இது ஊருக்கு போச்சுன்னா அதை விட்டுட்டு எப்படி தான் இருக்கிறது? பத்தியா பத்தியா, கையை அவனே பிடிச்சிக்குவான். ஊற்று எனக்கு. கவலையே இல்லை எனக்கு. புலிக்குட்டி இது. சரி, அவன் சாப்பிட்டோம். சரி, நீ பாரு, ஆர்டர் பண்ணிட்டு போ. இதையே போட்டுக்கா, வீட்டு இதே போட்டுக்கா. நாளைக்கு தான் ஊருக்கு போகிறோம்ல, வெடிய காலம். ஆனால் வெடிய காலம் தானே? ஆமாப்பா. ஒரு நாள் இருக்க மாட்டேன். புலிக்குட்டி அடி, எங்கள் புலிக்குட்டி அடி. நாளைக்கு வெள்ளாட்டம் நம்ம கையில் பிடிச்சிருக்கேன். அவங்க அப்பாவோட போய் சொல்லுவோம். அவங்க அப்பாவோட சொல்லுவாங்க, என்ன காட்டணும். டாடா காமி, டாடா காமி, தாத்தா தான். பாய் சொல்லு தாத்தாக்கு. பாய் பாய் சொல்லுப்பா. டாடா காமி சார், அது கொட்டு. இப்படிதான் இங்கே காலையில் நடக்கும். கொஞ்சல்ஸ் நிறைய இருக்கு.
என்ன குக்கு தண்ணி குடிக்கிறீங்களா? தண்ணி குடிக்கிறீங்களா? ஃபோன் வர வருது. அகல்மா எனக்கு கேரட்னா பிடிச்சிருக்கு, பீட்ரூட்னா பிடிச்சிருக்கு. பீட்ரூட் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. வேற நான் சொல்லுவான் சொல்லுப்பா. அவனே உள்ள கையை வச்சு என் கையை பிடிச்சி அவனே வாய்க்குள்ளே வச்சுக்கிறான். குடுறி எனக்கு அப்படின்னு. கொஞ்சம் நவுத்துங்களேன், முன்னாடி நவுத்துங்க. அவனே வாயை கொண்டு வருவான் பாருங்க. தா அவன் கையை எடுத்துட்டு போயிடுவான். கொடுக்கலன்னா கையை எடுத்துட்டு போய் அவனே வச்சுக்குவான். உள்ள பார்த்த மகேல் அவனை பாருங்க இங்க வரமாட்டேங்குதுன்னு பாக்குறியா? கையை அப்படியே கொண்டு போவான். ஓகே காய்ஸ், குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டோம். நாங்கள் வந்து நாளைக்கு ஒரு ட்ரிப்புக்கு போகிறோம். எங்கன்னு நாளைக்கு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். அதுக்காக பேக்கிங்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. அந்த கேப்பில் இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகம். இப்போ லேட் ஆகிடுச்சு. மதியானம் சாப்பிட்றதுக்கு 3 மணி ஆயிடுச்சு. வாங்க என்ன லஞ்சுன்னு காட்டுறேன். போல் வெள்ளை சோறு, அது கூடவே இங்கே பிரியா கொடுத்த இது என்னது உருளைக்கிழங்கு இருக்குது, ஆண்டி கொடுத்த ரசம், அம்மா வந்து தக்காளி கடைசல் வச்சு கொஞ்சோண்டு இருக்குது. இருங்க ஃப்ளாஷ் ஆன் பண்ணி காட்டுறேன். இதை பாருங்க, தக்காளி கடைசல் கடைசியாக கொஞ்சம் வச்சுருக்காங்க. அது எனக்கு பிடிக்காததுனால அது வச்சுருக்காங்க. இது வந்து சாம்பார், எங்கள் சித்தி கொடுத்த சாம்பார் இருக்குது, திறக்க முடியல. அவ்வளோதான் இன்றைக்கி லஞ்சு. முட்டையும் இல்லை, ஒன்றும் இல்லை. வேறு வந்து இருக்கிறா. ஓகே காய்ஸ், நாளைக்கு நம்ம ட்ரிப்பு போகிறோம். அதுக்காக இப்போ நாங்கள் மாவாட்டுறதுக்கு வந்திருக்கோம். நாளைக்கு நைட்டு இட்லி சுட்டு தின்றதுக்கு. சரி, இப்போ இட்லி சுட்டுக்குவோம் விடிய காத்தால். நாளைக்கு நைட்டு சாப்பிட்றதுக்கு மாவு ஆட்டுறதுக்கு இவனையும் தூக்கிட்டு வந்துட்டாங்க மாவாட்ட. இங்கே பாரு மாவு, வெள்ளை மாவு, கொழுக்கட்டை மாவு. இது கொழுக்கட்டை மாவு. துப்பட்டாவை பிடிச்சி விளையாண்டுருக்கான் பாருங்க காய்ஸ். ஓகே, நாங்கள் எல்லாரும் ட்ரிப்பு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். தங்கச்சிங்க ஊர்லேருந்து வந்துட்டாளுங்க. ரொம்ப நாள் கழிச்சு சென்னையிலேருந்து. ஆமாம், சென்னையிலேருந்து இதுக்காக வந்துருக்காங்க. உடனே நைட்டு சொன்னாங்க. நாங்கள் கூட இன்னைக்கு தான் அவளுங்க வருவாங்க நினச்சா, அவளுக்கு ஆனால் நேற்றே வந்துட்டாளுங்க. அடுத்த நாளே கிளம்பி வந்தாச்சு. ஓகே, ட்ரிப்பு ஆனால் இன்னும் எங்கன்னு நாங்கள் சொல்லலை. பார்க்கலாம். ஓகே, சிக்கன் கடைக்கு முட்டை வாங்க வந்திருக்கோம். என்ன அங்கே வந்திருக்கேன்? முட்டை, கோழி முட்டை. சிக்கன் பக்கோடா.